ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம கிட்ஸ்க்கான ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து கிட்ஸ்க்கு எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கட்டி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வாங்க பார்த்துடலாம். நான் வந்து 1 மீட்டர் கிளாத் வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸு 1.5 வயசு குட்டி பாப்பாவுக்கு தாங்க நம்ம வந்து தைக்க போகிறோம். நீங்கள் வந்து நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் வந்து தைக்கணும் அப்படின்னா 1.5 வயசு பொண்ணுக்கு தைச்சா கரெக்டாக இருக்கும். 2 வயசு பொண்ணுக்கு கூட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து தைச்சிக்கலாம். கீழ் பக்கமாக மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு, மேல் பக்கமாக தையல் பிடிப்புக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க. மேல் பக்கமாக 12 இன்ச்சு நான் வந்து ஃப்ரீல் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சின்ன சின்ன பிளிட்ஸ் வைப்போம் இல்லையா அதுக்காக. அப்புறமா நேராக பார்த்து கரெக்டாக இது போல் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கீழ்ப்பக்க அளவு அவ்வளோதாங்க. இப்போ துணியை அப்படியே மேல் பக்கம் இருக்கிற துணியை அப்படியே எடுத்துகிட்டு இது போல் அப்படியே மடிச்சுக்கோங்க. மார்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இது போல் மடிச்சிக்கலாம். ஹைட் வந்து 7 இன்ச்சுங்க, 1 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சு, மேல் பக்கம் 1/2 இன்ச்சு அதுக்காக. இப்போ நெக்குக்கு வந்து 1.25 வச்சுக்கலாம். ஏன்னா குட்டி பாப்பான்றதுனால 1.25 போதும். 2 இன்ச்சு ஷோல்டருக்காக வச்சுக்கலாம். ஏன்னா சின்னதாக வச்சா தான் அழகாக இருக்கும். அப்புறமா நான் ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு போல் நீங்கள் ஆம்கோல் கிட்ட வச்சுக்கலாம். உங்களோட பாடி அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து மார்பளவு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன் நான் எவ்வளோ வச்சேன்னு. நான் மொத்தமாக 24 இன்ச்சு வச்சதுங்க. நான் பிரிச்சுட்டு 6 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இதுவே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அப்புறம் நெக்குக்காக 3 இன்ச்சு 2 சைடும் பின் பக்கத்துக்கு முன் பக்கத்துக்கும் சேர்த்து அப்படியே வெட்டிக்கிட்டேங்க. ஏன்னா ரொம்ப கீழே இருந்தால் ஷோல்டர் வந்து லூஸ் ஆயிரும். அதனால் இது வந்து நார்மலான அளவு போதும். ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்பட்டுச்சுன்னா முன் பக்கத்துக்கு சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கட்டிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். கைக்கு வந்து நம்ம சின்ன சின்ன பில்லாக வைக்க போகிறோம். அதனால் கையளவு வந்து நான் கட் பண்ணி காமிக்கல. கைக்கு வந்து தனியாக நம்ம வந்து எப்படி பப் வைக்கிறோமோ இல்லை நார்மலாக நீங்கள் எது தேவைப்பட்டாலும் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுற மாடல்லே மேல் பக்கத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு எனக்கு நெக்குக்கிட்ட வந்து பைப்பிங் வச்சுருக்கேன், அப்படியே வச்சுக்கோங்க. கீழ் பக்கத்துக்கு வந்து இது போல் சின்ன சின்ன பிரிலாக இப்படியே வச்சுட்டு நார்மல் ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் வந்து பேக் சைடுக்கு பின் பக்கத்துக்கு ஊக்ஸ் வச்சுருங்க. ஏன்னா குட்டிப்பா பண்ணுறதுனால கழட்டி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் முன் பக்கத்துக்கு லைட்டாக பைப்பிங் வச்சுட்டு சின்னதாக இந்த மாதிரி பூ வச்சுருக்குங்க. ஏன்னா இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டுன்றதுனால பப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன ப்ளிப்ஸை அப்படியே கொடுத்துட்டு தூக்குனது போல் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து உள் பக்கத்துக்கு எல்லாத்துக்கும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நான் வந்து இந்த மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் அவ்வளோவும் எடுக்கல. அதனால் உங்களுக்கு சின்னதாக அப்படியே உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படியே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இதே சேம் மெத்தடில் நான் பெரிய ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள், இல்லை லிங்க் வேணால் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டி பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும். நாமளே வந்து 1 மீட்டர் கிளாத்தில் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு மிஷின் இருந்துட்டு தையல் அடிக்க மட்டும் வச்சுருப்போம். நம்மளோட குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா எந்த மாதிரி தைக்கிறதுன்னு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சீக்கிரமாக தைச்சி போட்டுடலாங்க. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ராக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.